ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அயன்மேனை ரொம்ப பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஸ்பைடர்மேனுக்காக வெட்டி போட்ட கப்பலை ரெண்டாக வெல்ட் பண்ணி சேர்த்ததா இல்லையோ, இல்லை பெப்பருக்காக ஒரு பெரிய பொம்மையை கொண்டு போக டோர் சைஸ் சின்னதாக இருந்ததால செவரையே இடிச்சு கொண்டு போகலான்னு அவர் பிளான் பண்ணதாலேயோ கிடையாது. அவர் அயன்மேன். மாங்கொட்டையை நட்டு பலாமரம் வளர்ந்த கதையாட்டம் கண்டென்ட்டுக்கே சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் கண்டென்ட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா NS XNO கிட். இந்த கிட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் ஸ்டார்க் தான். சாரி, டோனி கேட்டா வணங்கிடுவார். கஸ்டமர்ஸ் தான். ஏன்னா NS ஓனர்ஸ் அதிகமாக கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, NSக்கு ஏதாச்சும் பல்காக வண்டி பார்க்க ரொம்ப பல்காக தெரியணும். ஸோ டேங்குக்கு ஏதாவது ஒன்று புதுசாக பல்காக பண்ணுங்கள். ஸோ இந்த கான்செப்ட் நிறைய மண்டைக்குள்ளே ஊற்றிட்டே இருந்துச்சு. ஆனால் உண்மையிலேயே உறுத்திட்டு இருந்துச்சுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டைம் நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட் அவங்களோட பைக்கை இங்கே நம்ம சிப்மங்கில் பெயிண்டிங்காக கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா தோணுச்சு. நானும் என் பிரதர் அவர்கிட்ட சொன்னோம், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அப்படி தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லைங்க, இது பண்ணதுக்கப்புறம் இதோட லுக் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் மாறிடுச்சு. பைக் ரொம்ப பல்கி அண்ட் ஷார்ப்பராக தெரியும். ஸோ NS பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதோட ஸ்கூப் ரொம்ப கவுடாக இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா டியூக் மாதிரி ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். அண்ட் எங்களோட பெரிய ப்ளஸ் என்னென்னு நாங்கள் நினைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்களாம் அதை நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறோம். நாங்கள் எப்போவுமே என்ன கிட் டிசைன் பண்ணாலும் மோஸ்ட்டாக வண்டியை டேமேஜ் பண்ணாத விதத்தில் தான் பண்ணுவோம். ஸோ அதே கான்செப்ட் தான் இந்த கிட்டும். இது பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்கு உங்கள் வண்டியோட டேங்கில் எந்த ஹோல்ஸ் எந்த கட்ஸ் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் இது எடுத்து உங்கள் வண்டியோட ஸ்கூப்பில் வச்சுட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா லாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த கிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவை ரெண்டு ஸ்க்ரூ லாக்ஸ் தான். ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் போர்ஷனில் ஒரு லாக் அண்ட் சைடில் ஒரு லாக். ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் போர்ஷனில் இருக்கிற லாக் வைக்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வைக்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் வச்சிடலாம். அண்ட் சைட் போர்ஷனில் நீங்கள் கிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியோட ஸ்டாக் கிட்லேயே பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூஸ் இருக்குது. அதில் நீங்கள் மவுண்ட் பண்ணிடலாம். பட் அந்த ஸ்க்ரூஸோட ஹைட் ஷார்ட்டாக இருக்கும். அப்படின்னா அது ஸ்டாக் கிட்டுக்கு பொருந்திய மாதிரி இருக்கும், இந்த கிட்டுக்கு செட் ஆகாது. ஸோ அதுக்காக நீங்கள் 2 அலாங்கி போல்ட் வாங்கியது மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த லான்ச்சிங் வீடியோ. அது பார்த்தாலே தெரியுதுன்னு நீங்கள் சொல்லலாம். இருந்தாலும் நான் சொல்லுவேன், அவர் பார்த்தீங்கன்னா நான் லான்ச் பண்ண மாட்டேன், எனக்கு ரொம்ப ஷையாக ஃபீல் ஆகுன்னு சொன்னாங்க. நாங்கள் இருந்தாலும் நீ தான் பண்ணணும் கேட்டு அவரே பண்ணிட்டாரு. அண்ட் கேக் கட்டிங்கோட அவர் லான்ச்சை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி எனக்கு ஒரு கேக் பீஸ் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்குள்ளே வருவோம். அப்போ இவ்வளோ நேரம் எங்கே இருந்தோம்னு நினைப்பீங்க. இவ்வளோ நேரம் கண்டென்ட்டுக்குள்ளே தான் இருந்தோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் பீஸுக்குள்ளே வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபர் டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணது தான். அண்ட் பெயிண்டிங் பண்ணது என்னோட அண்ணன். அண்ட் எங்களோட சாண்டிங் பாய் அஜீஷ். நாங்கள் 3 பேருமா தான் இந்த ப்ராஜெக்டை பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த பைக்கில் இருக்கிற இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு சின்ன ஸ்டிக்கர் ஒர்க் கூட கிடையாது. இது முழுக்கவே பெயிண்டிங்கில் பண்ணது. இதை தான் நான் ஒரு வாரமாக சொல்லிட்டு இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் நான் சொல்லுவேன், ஏனென்றால் சொல்வது என் கடமை, அதை கேட்பது உங்கள் உரிமை. அண்ட் இந்த வண்டிக்கு நாங்கள் மார்க் 47 பேர் வச்சுருக்கோம். மார்க் 47 பற்றி நம்ம ஸ்பெஷலாக சொல்லணும்னு தேவையே கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும். நமக்கு மட்டும் இல்லை, நம்ம அயன்மேனுக்கே பிடிச்ச அயன்மேன் ஆர்மரோட நேம் தான். அண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த பைக் ஒர்க்கிங்களும் ரொம்ப ஈஸியாக ஜாலியாக போச்சு. அது காரணம் கஸ்டமர் தான். எங்களுக்கு கேட்டதோட அதிகமாகவே டைம் அண்ட் ஃப்ரீடம் கொடுத்தாரு. நமக்கு தண்ணி காற்றை விட சுதந்திரம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கத்தில் நம்ம ராகவ லாரன்ஸ் கடைசியாக சொல்லிட்டு செத்து போவார். அதை தான் சொல்லிட்டு செத்தாருன்னு நினைக்கிறேன். தப்பாக இருந்தால் திட்டிடாதீங்க. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு மணியை விட ரொம்ப முக்கியமே கஸ்டமர் கொடுக்குற ஃப்ரீடம் அண்ட் டைம் தான். அதுதான் நமக்கு இந்த கிராஃப்ட் ஒர்க்லேயே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதுதான் ரொம்பவே தேவைப்படும். ஏன்னா பண்ண ஒர்க்கை ரிப்பீட்டடாக பண்ணும்போது நமக்கு அது பெருசாக எதுவும் டைம் எதுவும் எடுக்காது. நம்ம அதை கால்குலேட் பண்ண மாதிரியே முடிச்சிடலாம். பட் புதுசாக டிசைன் பண்ணி பண்ணும்போது அதுக்கு டைம் ரொம்ப அதிகமாக எடுக்கும். அப்படின்னா யூஸ்வலை விட கொஞ்சம் கூட அதிகமான டைம் பிடிக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு அதிகவே டைம் கொடுத்த அந்த கஸ்டமர் நல்லா இருக்கணும் குடும்பத்தோட. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக இந்த NS XNO கிட் பண்ணும்போது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. எஸ், என்னை பிடிச்சி கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களான்னு நினைப்பீங்க. அதான் கிடையாது. நம்ம கிட்டு டேமேஜ் ஆகிடுச்சு. நம்ம மோல்டு ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இந்த கதையை பற்றி நான் இப்போ சொன்னேன்னா, பிக் பாஸில் நம்ம ஜாலியாக போயிட்டு இருக்கும்போது கமல் சார் திடீர்னு ஒருமாண்டி படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காலை அப்படின்னு அது வேறு ட்ராக்குக்குள்ளாடி போயிடும். நான் அதுக்கு அவர் பேசினதை கிண்டல் பண்ணலை. அந்த ப்ராடக்ட் டேமேஜ் ஆன கதை ஒரு ரத்தத்தால் எழுதப்பட்ட சரித்திரம். விட்டால் நான் அதை பற்றி 1 hour பேசிடுவேன். எடிட்டிங்க்கு முன்னாடியான்னு நினைப்பீங்க. சாரி, எடிட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம். அண்ட் ஃபைனலி லெட்ஸ் டேக் எ செல்ஃபி. கிடையாது, ஃபார் பையிங் அண்ட் பெயிண்டிங் நீங்கள் எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவோம்.
டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம். நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி இல்லை எந்த மாதிரி வேணாலும் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுக்கோம். அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Chiiipmunk.